ஹரியோம் மாணவர்களே, இன்றைக்கி இயல் 2ல் இருக்கக்கூடிய திருக்குறள் பாடப்பகுதியை பார்க்க போகிறோங்க. அந்த பாடப்பகுதிக்கு முன்னாடி ஒரு வழிபாட்டு பாடலோட இந்த பாடப்பகுதியை ஆரம்பிக்கலாம். சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். திருக்குறளில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க. கற்றலினுடைய நோக்கமாக என்ன பார்க்கப்படுது இன்றைய பாடப்பகுதியில்? 4 அதிகாரங்களில் இருந்து 10 குறள் நம்ம கொடுத்துருக்காங்க. முதல் அதிகாரத்தில் விருந்தோம்பல், தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகளில் முக்கியமாக ஒன்றாக இருக்கக்கூடிய விருந்தோம்பல். அடுத்து கல்லாமை, படிக்காதவங்களை திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? ஊக்கமுடைமை, ஊக்கம் இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறவங்கள எப்படி சொல்கிறாரு திருவள்ளுவர்? அதுக்கடுத்து பயனில சொல்லாமை அப்படின்ற 4 அதிகாரத்தில் இருந்து 10 திருக்குறளில் நமக்கு கொடுத்துருக்காங்க பாடப்பகுதியாக. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் அது இதனுடைய நோக்கமாக இருக்குது. இந்த திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு பாடத்தினுடைய நோக்கமாக இருக்குது. விருந்தோம்பல் என்ன சொல்லியிருக்காங்க, கல்லாமையில் என்ன சொல்லியிருக்காங்க, ஊக்கமுடைமையில் என்ன சொல்லியிருக்காங்க, பயனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றிய ஒரு காணொலியை ஒன்று சின்னதாக கொடுக்குறேங்க. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ திருவள்ளுவனுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்பீங்க. திருவள்ளுவனுடைய முழு பெயர் திருவள்ளுவர். ஆனால் பெயர் காரணம் முழுசாக தெரியல. அவர் எங்கே பிறந்தார் அப்படின்றத நமக்கு உறுதியாக தெரியல. ஆனால் சென்னையில் மயிலாப்பூர் அப்படின்றத சொல்லிக்கிறாங்க. அவருடைய பிற பெயர்கள், சிறப்பு பெயர்கள் எல்லாம் என்னென்னா வள்ளுவர், முதல் பாவலர், தெய்வ புலவர், மாதனு பங்கி, நாயனார், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், தேவர், பெருநாவலர். இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள். அவருடைய வாழ்க்கை துணைவி, அவருடைய மனைவி யார் அப்படின்னா வாசுகி. இப்போ இது திருவள்ளுவர் பற்றிய ஒரு சின்ன குறிப்பு. இதுக்கடுத்து ஒரு காணொளி கொடுக்க போகிறேங்க. அந்த காணொலியை பாருங்கள். அதில் திருக்குறள் பற்றிய முழுமையான நூல் குறிப்பை திரு சிறப்பு மிகுந்த நூல் என்பதற்கான அடைமொழி குறள் 2 அடி வெண்பா. சிறந்த குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் என்பதால் திருக்குறள் என பெயர் பெற்றது. திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகு பெயர் ஆகும். இது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஏட்டுச்சுவடியிலிருந்து முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி, உத்தரவேதம், வாயுரை வாழ்த்து, உலக பொதுமறை என பல பெயர்களால் வழங்கப்படுகிறது. இன்று வரை திருக்குறளுக்கு பலர் உரை எழுதியிருக்கிறார்கள். என்றாலும் மல்லர், நச்சர், காளிங்கர், மணக்குடவர், தருமர், தாமத்தர், திருமலையார், பருதி, பரிப்பெருமாள், பரிமேலழகர்
ஆகிய 10 பேரின் உரை பழமையான சிறந்த உரையாக போற்றப்படுகிறது. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி, பழகுதமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்னும் பழமொழிகள் இந்நூலின் பெருமையை விளக்குகின்றன. மேலும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என பாரதியாரும், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாரதிதாசனும் புகழ்ந்து பாடியுள்ளனர். தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை கன்னியாகுமரியில் நிறுவியுள்ளது. திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல், அரசியல், அமைச்சியல், ஒழிபியல், களவியல், கற்பியல் என 9 இயல்களாகவும் பகுக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள், பொருட்பாலில் 70 அதிகாரங்கள், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்கள் என 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்கள் கூறப்பட்டுள்ளன. எனவே திருக்குறளில் உள்ள 1330 குறட்பாக்களும் 3 பால்களாகவும் 9 இயல்களாகவும் 133 அதிகாரங்களாகவும் பகுக்கப்பட்டுள்ளன. இந்த காணொளி பார்த்துருப்பீங்க. அதுலேயே உங்களுக்கு திருக்குறள் பற்றி நிறைய செய்திகளை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த திருக்குறளை பார்க்கலாம். பாருங்கள், முதல் குறள் விருந்தோம்பல்ல இருந்து, விருந்து புறத்தாத தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டார்பாற்று அன்று. அதாவது அதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அல்ல. அமிழ்தம் அப்படின்றது தேவர்கள் உண்ணக்கூடிய உணவு. அந்த தேவர்கள் உண்ணக்கூடிய சுவையான உணவு நமக்கே கிடைச்சாலையும், நம்ம வீட்டில் விருந்தினர் வந்திருக்காங்கன்னா அந்த நேரத்தில் இது தேவர்கள் உண்ணக்கூடிய உணவாச்சு, அது நாம் தான் சாப்பிட்ணும், இல்லை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருந்தினருக்கு கொடுக்காம நாம் மட்டும் சாப்பிட்றது நல்ல செயல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நமக்கு விருந்தினராக வந்திருக்கிறவங்கள தான் முதல்ல நம்ம கவனிக்கப்பட வேண்டும். இரண்டாவது பாருங்கள், மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து. இந்த குறள் உங்களுக்கு மனப்பாட பகுதி. இன்னொரு தடவை நான் படிக்கிறேன், நல்லா கவனிங்க. எப்படி படிக்கணும்னு பாருங்கள். மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து. இதற்கான பொருள் என்னன்னு பாருங்கள். மோந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடிவிடும், நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும். அதாவது அனிச்சம் அப்படின்றது ஒரு வகையான மலர், ஒரு செடியிலேருந்து வரக்கூடிய மலர், அனிச்ச மலர். அந்த அனிச்ச மலரை நீங்கள் போய் மூந்து பார்த்தீங்கன்னா, வாசனையாக இருக்குன்னு மூந்து பார்த்தா கூட காஞ்சி போயிடுமா. அந்த அளவுக்கு மென்மையான ஒரு பூ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய மூச்சு காற்று பட்டால் கூட அது காய்ந்து விடும். அதுபோல் நம்ம வீட்டுக்கு வந்து நிற்கிற விருந்தினரை நம்ம முகம் சுளிக்கிற மாதிரி நடந்துக்கக்கூடாது. அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய உள்ளம் வாடிவிடும் அப்படின்னு உவமையை சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளை நம்ம முகம் காட்டக்கூடாது, நல்லபடியாக உபசரித்து அனுப்ப வேண்டும் அப்படின்ற பொருளில் இந்த 2 குறளில் நமக்கு விருந்தோம்பல் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள், கல்லாமை. 3வது திருக்குறள், உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். அதற்கான பொருள் பாருங்கள். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. ஒருத்தர் காசோ பணமோ இல்லை ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்காங்க. அந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சி போச்சு, அந்த பொருளை திருடலாம் அப்படின்னு மனசால் நினைக்கிறது கூட தப்பு
அதை திருடுறதை பற்றி இல்லை, அப்படி நினைக்கிறதே மிகப்பெரிய தப்பு, நினைக்கவே கூடாது அப்படின்றார். அதுக்கடுத்து பாருங்கள், களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். இதனுடைய பொருள், களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். திருடுனால நிறைய பொருட்களை, செல்வத்தை, பணத்தை நீ சேர்த்துட்டு வந்தீங்கன்னா நிறைய பணம் சேர்ற மாதிரி தெரியும், ஆனால் கடைசியில் அந்த பணம் அழிஞ்சு போயிடும். களவு அப்படின்னா திருடு. அப்போ திருட்டுத்தனமாக செய்கின்ற எதுவுமே நிலைக்காது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அடுத்து ஊக்கமுடைமை. இதில் 4 திருக்குறளை வள்ளுவர் சொல்லியிருக்கார் பாருங்கள். 5வது குறள், உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். இதற்கான பொருள் பாருங்கள், ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். நம்ம ஆர்வமாக இருக்கக்கூடியது ஊக்கம், உழைக்கக்கூடியது, ஒரு உத்வேகம் தரக்கூடியது, இதுதான் நிலையான செல்வம். மற்றதெல்லாம் என்னாகும், நிலை இல்லாமல் அழிஞ்சு போயிடும். அதுக்கு அடுத்த குறள் பாருங்கள், ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உழை. தளராத ஊக்கம் உடையவனின் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும். எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சாலும் மேலும் மேலும் மறுபடியும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறான் பற்றியா, அவனுடைய ஊக்கமானது, அவனுடைய முயற்சியானது தானே வழிகேட்டு வெற்றியை பாதிக்கு அழைத்து செல்லும். இது அவனுடைய ஊக்கம். அவன் மனம் தளராமல் இருக்கிறதே அவனை வெற்றிக்கு அழைச்சிட்டு போயிடும் அப்படின்றார். அதில் 7வது திருக்குறள் பாருங்கள், வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இதுவும் உங்களுக்கு மனப்பாட பகுதி, இன்னொரு தடவை படிக்கிறேன், நல்லா கவனிங்க. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர்ப்புக்கள் வளரும். ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். இப்போ டேமில் பார்த்துருக்கீங்க, டேமுக்கு போயிருக்கீங்க, பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டேமில் தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு கோடு மாதிரி இருக்கும். அந்த பூக்கள் அதில் முளைச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ஏரி, குளம், குட்டை இந்த மாதிரி பகுதியை பார்த்துருக்கீங்கன்னா அதில் தாமரைப்பூ இருக்கும். அதில் தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த தாமரைப்பூ இருக்கும். அதாவது அந்த குளத்தில் 10 அடி வரைக்கும் தண்ணி இருந்துச்சுனாலையும் அந்த தாமரைப்பூவானது 10 அடி வரைக்கும் உயரமாக இருக்கும். அந்த தண்ணி வரைக்கும் தான் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி ஒரு 4 அடிக்கு தண்ணி இருந்தாலையும் அது 4 அடி வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு மேலே தெரியாது. அதை தான் சொல்கிறாங்க, தண்ணியினுடைய உயரத்துக்கு ஏற்ப தான் அந்த பூக்கள் இருக்கும், அந்த தாமரையானது. அது மாதிரி நம்மளுடைய ஊக்கமானது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் மனிதர்கள் உயருவாங்க. சோம்பேறியாக இருக்கிறவங்க உயர்வு அடைய மாட்டாங்க. தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு உழைப்பவங்க தான் வாழ்க்கையில் உயருவாங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பாருங்கள், உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நல்ல திருக்குறள். இது மனப்பாட பகுதியாக கொடுக்கல பாருங்கள். இதனுடைய பொருள், எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணமே மன நிறைவை தரும். நீ நினைக்கிறதே ரொம்ப உயர்வாக நினைக்கணும். இப்போ 12ஆம் வகுப்பில் இல்லை 10ஆம் வகுப்பில் படிக்கிற மாணவர்கள் எனக்கு 200 மார்க்கு போதும் அப்படின்னு நினைக்காம 500க்கு 500 மதிப்பெண் எடுக்க வேண்டும். நினைக்கிறதே உயர்வாக நினைக்கணும். அதை அடையலைன்னு என்ன பண்ணக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அந்த எண்ணமே 500க்கு 500 எடுக்கணுன்ற எண்ணமே அவங்களுக்கு மன நிறைவை தரும். அவங்க கம்மியாக எடுத்தால் கூட அதை பற்றி கவலை கிடையாது. இப்போ நினைக்கிறதே உயர்வாக நினைக்கிறோம், எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்றாரு. நினைக்கிறது எல்லாமே உயர்வாக நினையே, அதை அடையிறது அடையாது பின்னாடி விஷயம். அப்படி நினைக்கிறதே நமக்கு மனநிறைவை தந்துவிடும் சொல்கிறார் வள்ளுவர். அதுக்கடுத்து பாருங்கள், பயனில சொல்லாமை. 9வது குறள், அரும் பயன் ஆயும்
அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். நம்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். அதாவது நன்மை எது என ஆராயும், எதெல்லாம் நன்மை எதெல்லாம் தீமை அப்படின்னு அறிவுடையவர்கள், ஆராயும் அறிவுடையவர்கள் எப்பயுமே பயன் தராத சொற்களை யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க. இப்போ நீங்களும் பயன் தராத சொற்களை தேவையில்லாமல் பேசக்கூடாதுன்றாரு. அடுத்து பாருங்கள், சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இந்த திருக்குறள் உங்களுக்கு மனப்பாட பகுதி இன்னொரு தடவை படித்து காமிக்கிறேன் பாருங்கள். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். அதனுடைய பொருள் பாருங்கள், பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக, பயன் இல்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுக. நீ பேச உன் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை உறவினர்கிட்டையோ இல்லை யார்கிட்ட பேசினாலையும் நீங்கள் பேசும்போது அந்த சொற்களில் பயன் இருக்க வேண்டும், அதாவது அர்த்தம் இருக்க வேணும். அப்படி இல்லைன்னா ஒரு பயனும் இல்லாத சொல். இப்போ பார்த்த இந்த 10 திருக்குறளில் மாணவர்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, விருந்தோம்பல். விருந்தோம்பலில் என்ன செய்யணும், நம்மளுடைய உறவினர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா அது எந்த வகையான உணவாக இருந்தாலையும் அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அப்படின்றத மாணவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க விருந்தோம்பலில். அனிச்ச மலர் அப்படின்றது முகர்ந்து பார்த்தாலேயே வாடிவிடும் அப்படின்ற மலரை பற்றிய ஒரு புதிய தகவலை தெரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நாம் முகம் மாறினா நம்மளுடைய உறவினர்களும் முகம் வாடிடும். அடுத்து கல்லாமையில் இருக்கக்கூடிய 2 குறளை தெரிஞ்சுக்கலாம். அதாவது அடுத்தவங்க பொருளாக ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்க பொருளை திருடவும் கூடாது. இது மோசமான செயல். அது பின்னாடி விளைவை, அதனுடைய விளைவு என்ன, அழிந்து போகக்கூடிய விளைவை தரும் அப்படின்றத மாணவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஊக்க உடைமை. எவ்வளவுதான் மன தைரியத்தோடு முன்னின்று யார் ஒருவர் போராடுகிறாரோ அவருக்கு இந்த உலகத்தில் ஒரு உயர்வான இடம் கிடைக்கும் அப்படின்னு 4 திருக்குறளில் அதனுடைய பொருளை சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க. அடுத்து பயனிலா சொல். பயன் தராத சொற்களை பேசுகிறத விட பேசாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்ற இந்த பொருளும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க. இதெல்லாம் கற்றலினுடைய அடைவாக பார்க்கப்படுகிறது. அப்போ நம்ம இதெல்லாமே இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 4 அதிகாரத்தில் இருந்த 10 திருக்குறளுடைய பொருளை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோங்க. திருக்குறளில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோங்க. இதோட இந்த பாடப்பகுதி நிறைவுறுது. இதோடு நம்ம ஐ எக்ஸசைஸும் பூரணமித வழிபாட்டு பாடலோட இந்த பாடப்பகுதியை நம்ம நிறைவு செய்யலாம். நன்றி. And bring your hands straight forward at shoulder height and raise your thumbs. Look at your thumbs. Slowly spread apart your hands. Look at your left and right thumbs alternatively while spreading your hands apart. Bring your hands together, continuing to look at your left and right thumbs alternatively. Close your eyes and
शान्ति शान्तिः हरि ओम श्री गुरुभ्यो